Hi students, see question number 4. If alpha, comma beta and gamma are the roots of the cubic equation x cube plus 2x square plus 3x plus 4 equal to 0, form a cubic equation whose roots are 2 alpha, comma 2 beta and 2 gamma. Okay va? இப்போ என்ன கொடுக்குறாங்க, ஆல்ஃபா பீட்டா அண்ட் காமா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த கிவன் கியூபிக் ஈக்குவேஷன். ஓகேவா? நவ் வி ஹாவ் டு ஃபைண்ட் த கியூபிக் ஈக்குவேஷன் ஹூஸ் ரூட்ஸ் ஆர் 2 ஆல்ஃபா 2 பீட்டா 2 காமா. ஓகேவா? 2 ஆல்ஃபா 2 பீட்டா 2 காமாவை 3 ரூட்ஸாக எடுத்துக்கிட்டு வி ஹாவ் டு ஃபைண்ட் ஏ கியூபிக் ஈக்குவேஷன். ஓகேவா? ஓகே, இப்போ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். இப்போ இதிலிருந்து we have to find sum of roots, then sum of the product of the two roots, next product of three roots. இந்த 3 values find out பண்ணிக்கணும். ஓகேவா? first sum of the roots alpha plus beta plus gamma. ஓகேவா? equal to என்ன வரும்? minus 2 by 1. ஓகேவா? minus coefficient of x square by coefficient of x cube. அப்போ minus 2 by 1 வரும். that is equal to minus 2. ஓகேவா? this is sum of roots. இது ஆக்சுவலாக நம்ம summation 1 அப்படின்னு எழுதுவோம். பட் இதுக்கு எழுத வேண்டாம். இங்கே ஜஸ்ட் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமான்னு எழுதிக்கிட்டாலே போதும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த டூ ரூட்ஸ் என்ன வரும்? ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா ஈக்குவல் டு 3 by 1 கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x by coefficient of x cube. So 3 by 1 that is equal to 3. Okay ma? Next product of 3 roots alpha beta gamma equal to minus 4 by 1. Minus 4 by 1 equal to minus 4. Correct? Minus constant term by coefficient of x cube. So minus 4 by 1 that is equal to minus 4 னு வரும். Okay va? அப்போ கொடுத்துருக்கிற கியூபிக் ஈக்குவேஷன்லேருந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிட்டோம்? சம் ஆஃப் ரூட்ஸ், சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த டூ ரூட்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த்ரீ ரூட்ஸ். இந்த வேல்யூஸ் எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். ஓகேவா? நவ் வி ஹவ் டு ஃபைண்ட் த கியூபிக் ஈக்குவேஷன் ஹேவிங் ரூட்ஸ் 2 ஆல்ஃபா 2 பீட்டா 2 காமா. ஓகேவா? இந்த 3 ரூட்ஸையும் எடுத்துக்கிட்டு வி ஹவ் டு கன்ஸ்ட்ரக்ட் ஏ கியூபிக் ஈக்குவேஷன். ஓகேவா? The roots of the required cubic equation are 2 alpha, 2 beta and 2 gamma. இதான் கொடுத்துருக்குறாங்க இல்லையா? இப்போ இந்த 3 ரூட்ஸையும் எடுத்துக்கிட்டு we have to find summation 1, summation 2, summation 3. அந்த 3 வேல்யூஸை கண்டுபிடிக்கணும். அதுக்காக தான் நம்ம இங்கே summation 1, summation 2, summation 3ன்னு எடுத்துக்கல. ஓகேவா? Can you understand? ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம்? summation 1. summation 1 அப்படின்னா sum of these 3 roots. இந்த 3 ரூட்ஸையும் ஆட் பண்ணிக்கணும் இல்லையா? sum of these 3 roots என்ன வரும்? 2 alpha plus 2 beta plus 2 gamma. ஓகேவா? இப்போ இதில் 2 காமனாக எடுத்துட்டிங்கன்னா 2 into alpha plus beta plus gamma. But what is alpha plus beta plus gamma? That is minus 2. ஓகேவா? ஸோ இப்போ என்ன வரும்? 2 into minus 2 that is equal to minus 4. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் we have to find summation 2. summation 2னா என்ன பண்ணிக்கணும்? 2 ரூட்ஸை மல்டிப்ளை பண்ணி அதெல்லாம் ஆட் பண்ணிக்கணும் இல்லையா? 2 ஆல்ஃபா இன்ட்டு 2 பீட்டா ப்ளஸ் 2 பீட்டா இன்ட்டு 2 காமா ப்ளஸ் 2 காமா இன்ட்டு 2 ஆல்ஃபா. ஓகேவா? ஸோ summation 2னா 2 ஆல்ஃபா இன்ட்டு 2 பீட்டா ப்ளஸ் 2 beta into 2 gamma plus 2 gamma into 2 alpha. கரெக்டா? ஓகே, இப்போ இதை மல்டிப்ளை பண்ணனா 2 into 2 4 ஆகிடும். ஸோ 4 alpha beta plus 4 beta gamma plus 4 gamma alpha. ஓகேவா? இப்போ இதில் 4 is common. ஸோ 4 காமனாக எடுத்துட்டிங்கன்னா alpha beta plus beta gamma plus gamma alpha. ஓகேவா? But already we know alpha beta plus beta gamma plus gamma alpha. அதோட வேல்யூ நமக்கு தெரியும். That is 3. ஓகேவா? ஸோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 4 into 3 that is 12. ஓகேவா? நெக்ஸ்ட் we have to find summation 3. That is product of 3 roots.
What are the 3 roots? 2 alpha, 2 beta, 2 gamma. இதான் 3 roots. அந்த 3 roots ஐயும் multiply பண்ணிக்கணும். ஓகேவா? Product of 3 roots. So 2 alpha into 2 beta into 2 gamma. But 2 into 2 into 2 na 8. So 8 alpha, beta, gamma. ஓகேவா? 8 into alpha, beta, gamma. But what is alpha, beta, gamma? That is minus 4. ஓகேவா? So 8 into minus 4. இது இன்டு பண்ணிங்கன்னா minus 32. ஓகேவா? Next, the required cubic equation is x cube minus summation 1 into x square plus summation 2 into x minus summation 3 equal to 0. ஓகேவா? இப்போ x cube minus summation 1. What is summation 1? Minus 4. ஓகேவா? ஸோ இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கிறோம். சம்மேஷன் 1க்கு பதிலாக minus 4. ஸோ மைனஸ் ஆஃப் minus 4 into x square. ஓகேவா? ப்ளஸ் summation 2. What is summation 2? Summation 2 not 12. ஓகேவா? ஸோ என்ன வரும்? summation 2க்கு பதிலாக 12. ஸோ ப்ளஸ் 12 into x மைனஸ் இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கிட்டோம். summation 3 is minus 32. ஸோ மைனஸ் ஆஃப் minus 32. ஓகேவா? equal to 0. That's all. இப்போ இதை simplify பண்ணிங்கன்னா x cube minus into minus plus ஆயிடும் plus 4x square plus 12x இது minus into minus plus ஆயிடும் plus 32 equal to 0. ஓகேவா? So x cube plus 4x square plus 12x plus 32 equal to 0. That's all. Can you understand this problem? So என்ன கொடுத்துருக்குறாங்க? Alpha, beta, gamma are the roots of the given equation கொடுத்துட்டாங்க. So அந்த equation வச்சுக்கிட்டு we have to find sum of the roots, sum of the product of the 2 roots and the product of 3 roots. இதெல்லாம் find out பண்ணிக்கணும். Actually the summation 1, summation 2, summation 3 for the given equation. ஓகேவா? பட் நம்ம summation 1, summation 2, summation 3ன்னு நான் எழுதலை. ஏன் எழுதலைன்னா ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுற இடத்துல நம்மளுக்கு என்ன தேவைப்படுது? சம்மேஷன் 1, சம்மேஷன் 2, சம்மேஷன் 3 தேவைப்படுது இல்லையா? அதனால் இங்கே நான் டைரெக்டாக சம்மேஷன் 1, சம்மேஷன் 2, சம்மேஷன் 3ங்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு டைரெக்டாக சம் ஆஃப் த ரூட்ஸ், சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த 2 ரூட்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் 3 ரூட்ஸ் அப்படின்னு எழுதிக்கிட்டேன். ஓகேவா? கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம்? ஓகே.